இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த தீன் வயிற்று பொழப்புக்குள்ளதல்ல. மார்க்கத்தை வித்து சாப்பாடு ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? மார்க்கம் எல்லாம் மாற்றமாக சொல்லப்படும். வசதி உள்ள ஒருத்தர் வந்தா அவருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கம் சொல்லுவார். ஏழை ஒருத்தர் வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார். இந்த ஒவ்வொரு வணக்க ஸ்தலத்துல பாக்குறமே, பணக்காரன் வந்தா சுருக்க உள்ளுக்கு எடுத்து அவருக்கு அவர் செய்ய வேண்டிய பூஜை கீஜை எல்லாத்தையும் செஞ்சு அவரை எல்லாத்தையும் செஞ்சு அனுப்புவோம். ஏன்னா அவர்கிட்ட மொத்த பெருசா கிடைக்குமே, அவர்கிட்ட நல்ல ஏதாவது பெரிய ஹக்கொண்டு கிடைக்கும், அதிகமான பணம் கிடைக்கும். ஒரு கஷ்டவாளி வந்தா அவர் எல்லாம் கடைசிக்கு தான் வரும். எனவே இன்றைக்கு உலகத்துல மார்க்கம் துனியா நோக்கத்தோட மார்க்கம் வியாபாரமானதுனால தான் இந்த எல்லா மார்க்கமும் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தீனுல் இஸ்லாத்துல அந்த வேலை கடைசி வரைக்கும் யாரும் செய்ய இயலாது. அப்படி யாராவது செய்வாங்க என்று அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்க. அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உதாரணத்துக்கு இன்னல்லதீன யாகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அநாதைகளோட சொத்துக்களை யாரு அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்களா. யாரு அநாதைகளோட சொத்துக்களை அநியாயமா சாப்பிடுறாங்களோ அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். அதனால வியாபாரிகள் நிறைய அதிகமான மக்கள் நாங்க பார்ட்னர்ஷிப்ல பங்குல வியாபாரங்கள் செய்யறோம். பலர்கிட்ட பணங்கள் எடுத்து வியாபாரம் செய்யறோம். கொடுக்கல் வாங்கல் எங்கள்கிட்ட நிறைய வியாபாரத்துல எல்லாம் சொந்த சல்லியால வியாபாரம் செய்யறாங்க. இல்ல, அந்த அளவுக்கு எல்லாரும் இல்ல. பெரிய பெரிய வியாபாரிகளும் கூட அவங்களும் எங்கேயாவது எடுத்து இப்படித்தான் போகுது. திடீரென்று எங்களோட பார்ட்னர் மௌத்தாவிட்டாரேண்டா அவர்கிட்ட கொடுக்கல், சில வியாபாரிகள் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அது பெரிய மடத்தனம் மேலான சகோதரர்களே. எங்கட கொடுக்கல் வாங்கல் விஷயத்த ஒரு 4 பேர் விளங்கி இருக்கணும். எங்கட நம்பிக்கைக்குரியவங்க, மனைவிக்கு தெரியணும், புள்ளை இல்ல எந்த புள்ள வயது வந்த பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விளங்கி இருக்கணும். பாப்பா இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல், மகன் நான் இப்படி வியாபாரம் செய்யறேன், இப்படி இப்படி எல்லாம் கொடுக்க இருக்குது, இப்படி இப்படி எல்லாம் வர இருக்குது எனக்கு என்ற எல்லாத்தையும் 4 பேர் விளங்கி இருக்கணும். நம்பிக்கைக்குரியவங்க இதுவெல்லாம் எல்லாம் எழுதப்படணும். எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுதப்படணும். எங்கட வியாபாரங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக அமையணும். இன்றைக்கு அதிகமானவங்க எல்லாம் மண்ட குத்த ஆவினத்துக்கு பின்னால ஹசரத் மார்கிட்ட போறாங்க பத்துவா கேட்க. நான் இவருக்கு இத்தனை கோடி கொடுத்தேன், அவர் இப்படி லாபம் தாரேண்டார், அப்படி லாபம் தாரேண்டார், பாருங்களே இப்படி செஞ்சிட்டார், கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்? நம்பித்தான் கொடுத்தேன், அவரோட பேச்ச நம்பித்தான் நான் கொடுத்தேன். அவரு நேத்தா முந்தநாத்து கூட ஒரு முக்கியமான இடத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயம், அது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடம், அந்த மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட இடத்தை கூலிக்கு கொடுத்திருக்கிறாங்க, அங்கேயும் மோசடி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட பயம் இல்லாம போச்சேண்டா மார்க்கமும் விளங்காது. ஹதீஸ்ல வந்திருக்குது, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத். நீ உனக்கு வெட்கம் இல்லையேண்டா நீ விருப்பமானதெல்லாம் செய். உண்மையிலே வெட்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உனக்கு அல்லாஹ்ட பயம் இல்லையேண்டா நீ வேண்டிய ஒன்றை செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா நபிமாரும் சொன்ன ஒரு கருத்து தான் இது. இன்ன மிம்மா அதரக்க நாசு மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா. நபி சொன்னாங்க, ஆரம்ப நுபுவத்துடைய பேச்சுகள், நபிமார்களுடைய பேச்சுகள்ல உள்ளது தான் உங்களுக்கு வெட்கம் இல்லையேண்டா, அல்லாஹ்ட பயம் இல்லையேண்டா நீங்க விருப்பமானதெல்லாம் செய்யுங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இப்படி சர்வசாதாரணம். அப்ப இந்த பங்குல வியாபாரம் செய்யற விஷயத்துல கட்டாயம் விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கணும். எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எழுத்துல இருக்கணும். இல்லைன்னா திடீர் மௌத்து தான் இன்றைக்கு அதிகம். ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குது. கடைசி காலம் ஆவக்கொல சின்ன வயசுல மௌத்து வாரதும் திடீர் மௌத்து அதிகமாகும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அதை நாங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கட குடும்பங்கள்லையும் அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு.
எங்கட இந்த உடல், இந்த எங்கட ஃபிட்னஸ், எங்கட ஜிம் கிம் எல்லாம் சுக்கு நூறா போயிட்டும் மவுத்து அல்லாஹ் நாடி இருந்தா எந்த அப்படித்தான் இன்றைக்கு மவுத்து இருக்கு.